போய் தண்ணி சட்டுன்னு இன்னும் கொஞ்சம் கூட ஊத்த புல்லு நல்லா சாவும். இன்னும் கொஞ்சம் மணல் தண்ணி ஊத்து சீக்கிரம். I have been working for 1 year. For the past 3 months, I have been working as a chemical sprayer. Since then, I had nose bleeding and took medication from the estate dresser. When I requested for a job change, I was given a different job, but for only 2 days, after which I was told to perform my former work as a chemical sprayer. The dresser, when approached for medication, scolded me and my co-workers, saying that new workers in the chemical spraying section are bound to get ill and other complications. We are scolded even for small mistakes. நாங்க திரும்ப மருந்து அடிக்க போனப்ப நாங்க திரும்ப ஏதாவது நாங்க தவறு செஞ்சுட்டா கூட எங்களை ஏசுவாங்க. போன வருஷம் 4ஆம் மாசம் 84ல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது மயக்கம் கீழே விழுந்துட்டேன். மயக்கம் கீழே விழும்போது நான் தூக்கிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் எப்படி போனேன்னு எனக்கு தெரியாது. In April 1984, I fainted while working and was admitted to the hospital unconscious. When I was on drips, I was questioned by the police authorities whether I consumed the chemical or inhaled the chemical fumes. பேரட்டி வீட்டுக்கு அனுப்பினா நாங்க அவங்க எங்களை என்ன போலீஸ்காரங்க கேள்வி கேட்டாங்க. நீங்க இந்த மருந்தை குடிச்சீங்களா இல்ல மருந்து அந்த வேக்காலம் தாங்க முடியாம உங்களுக்கு I explained to them that I did not consume the chemical, but the wind direction made me inhale the fumes. அடிக்கும்போது அது மூக்குல பட்டுது, எங்க மேலாம் உடம்பெல்லாம் படுது. அது எங்களுக்கு ஒத்துக்கல, அதனால மயக்கம். I was discharged after medication. Following this incident, I was given a different job, but for about a week, and then pushed back to the chemical sprayer section again as usual. எனக்கு ஒரு வாரம் இருக்கும் தனியா வேலை கொடுத்தாங்க. மறுபடியும் என்ன மருந்து அடிக்க போக சொன்னாங்க. நாங்க புதுசா வேலைக்கு சேரும் போதே எங்களுக்கு நாங்க மருந்து அடிக்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரி தான் நீங்க அடிக்கணும், இந்த மாதிரி நீங்க அடிக்கணும். When we newly joined work, we were not given any on-the-job training. We learned how to spray the chemicals from our friends. எங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க அடிக்கிறத பார்த்து, கூட்டாளிங்க அடிக்கிறத பார்த்து, அதை பார்த்து நாங்க அடிச்சோம். நான் மருந்து அடிக்கப்பட்டு ஒரு 2 மாசம் வரைக்கும் என் கையில நகத்தெல்லாம். After working for 2 months,
I reported to the estate authorities that I was developing sores around my fingernails and pleaded for protective masks and gloves for my work. I was told that they don't have any supplies and requested me to use a piece of cloth instead. The next day, I reported to them that the cloth did not facilitate my breathing. நான் சொன்னேன் துணி எல்லாம் கட்டிட்டு வேலை செய்ய முடியலங்க, மூச்சு விட முடியல, எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். அப்புறம் என்ன செஞ்சாங்க, கொஞ்ச நாள் இப்போ ஒருத்தர் நான் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த வெள்ளையா உள்ள ஒரு முகமுடி வாங்கி வந்தாங்க. அது வந்து போட்டு ரொம்ப நாளைக்கு அது பாய்க்க முடியல. அப்ப அவங்க கிட்ட கேட்டா அந்த முறையிடும் போது அவங்க ஒரு மட்டமா சொல்லிட்டாங்க. அவரு பெரிய கிராணி ஒரு மட்டமா சொல்லிட்டா, உங்களுக்கு எதுதான் புண்ணியமா படும், எல்லாமே நீங்க ஒண்ணுக்கு நாய்க்கு இல்ல அப்படின்னு ஒரு மட்டமா சொல்லிட்டாரு. அப்ப அதுலயே நானும் அவர்கிட்ட போய் கேட்கல. அப்ப நாங்க வந்து எங்களுடைய குறைகளை வந்து They then gave me a mask which after some time became faulty and needed to be changed. When I approached the management, I was belittled, saying that I was good for nothing. எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. நான் வந்து எத்தனையோ வாட்டி அவங்களை கேட்டோம், அவங்க வந்து அதை வந்து பொருட்படுத்தல. அவங்க அவங்களுடைய வேலை தான் அவங்களுக்கு பெருசுன்னு அவங்க இருந்தாங்க. ஆனா Despite our plights, the estate did not look into our needs. Till now, we are not supplied with any uniforms, masks, gloves, goggles, or any other safety equipment. சொன்னோம், எங்களுக்கு அந்த கித்தா மோமுடி மாதிரி கித்தாவில் உள்ளது வாங்கி கொடுங்கன்னா அதுவும் அவங்க காயில போட்டுக்கல. யூனிஃபார்ம் கேட்டோம், அதுவும் அவங்க கொடுக்கல. ஒண்ணுமே அவங்க எங்களுக்குன்னு புது முறையில எதுவுமே மருந்தடிக்கிற பிள்ளைங்களுக்குன்னு ஒரு ஏற்பாடு அவங்க செய்யல. அப்புறம் நாங்க அப்படியேதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அதே போலதான் என்னோட தோழிக்கு எங்க கண்ணு ரெண்டும் கண்ணுல மருந்து பட்டு அந்த மருந்து வந்து அவங்களுக்கு நிக்கல. அந்த கண்ணு சிவந்து போய் தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப அவங்க போய் மருந்து கேட்டப்போ மருந்து போட்டாரு. ஆனா அந்த மருந்து வந்து அவங்கள தேவையாக்கல. அப்ப அவர் வந்து முறைப்படி எங்களுக்கு My friend who had affected eyes was treated by the same dresser, and after a week of treatment, she did not recover. She was not referred to the Klang hospital. She then went to a private clinic and now has been cured to a certain extent, but her eyes are still watering extensively. We carried out a survey of 30 estates in the Selangor area and found that in almost all the estates there were cases of pesticide misuse and problems related to pesticide use. In the most recent case that we documented was the case in the Kappa estate in Selangor. நான் வந்து பொறுத்து பார்த்தேன். அப்புறம் வந்து பத்திரிகையாளர் வந்து எங்களை பேட்டிக்கு அனுப்பும்போது நாங்க உள்ள இதெல்லாம் சொல்லிட்டோம், எங்களுக்குள்ள கஷ்டங்கள்லாம் நாங்க சொன்னோம். அதன் விளைவாக எங்களை வந்து ரொம்ப When reporters came to interview us, we told the truth. We were scolded and treated badly for revealing the matter to the press. The estate chief clerk then instructed our supervisor to transfer 3 of us to the manuring section. Here we were forced to carry heavy loads of manure and were treated very, very badly. After the case was documented, we made a report and presented it to the government. The Labour Department and the Health Department have decided to carry out their own investigations and have sent 7 of the workers to the hospital to carry out medical examinations. We came to know of these incidents after reading the local newspaper. On knowing of this situation, we immediately rushed in our offices from our Selangor State branch into the estate. They had discussions with the local workers and got to know at first hand what really transpired and what really happened to them. They also took the opportunity to have discussions with the work managers who told them his version. We found there are 2 different stories. So that's the complication now.
On one hand, our members were saying that they have not been provided with protective equipments while they are handling pesticides. On the other hand, the manager claimed that he had already provided all the required protective gear. Management is not really serious on pesticides application. But on safety, yes, he has safety consciousness, but towards which end? He has safety of the plants in mind, always. So whenever he dispenses his pesticides, we always find that he will instruct workers, look, when you spray my pesticides, make sure you don't spray it on my planting material because they're expensive. Two, try not to trample all the plants when you spray pesticides. So make sure you walk forward. Now, when you walk backwards, you will accidentally triple or step on my plants and thus causing damage and losses to the estate. Three, when you do washings, you make sure you pour all these pesticide washings away from plants. So he has safety consciousness there, but safety of the plants only now. They are cost conscious. They are more concerned about profits rather than the health of the workers in the long run. வந்து நாங்க வந்து எஸ்டேட்ல இருக்கிற நாங்க வந்து ஒரு ஆள் வேலை செய்ய மத்தவங்க போய் வெளியில வேலை செய்ய முடியாது. வெளியில ஃபேக்டரியோ கம்பெனியோ எங்கேயும் போய் வேலை செய்ய முடியாது. அங்க அப்படி போய் வேலை செஞ்சோம்னு சொன்னா அவங்க வந்து வெளியில போய் தங்கிடணும். In the estate, when one family member is employed by the estate, no one from the estate family is permitted to seek any employment outside the estate. Anyone working elsewhere cannot reside in the estate. Being girls, we cannot stay away from our families. நாங்க இங்கேயே Kegunaannya adalah satu sisi satu jalan air. The question of dumping of pesticides in third world countries is a major concern more recently that has come up, especially because of the fact that there has been more and more reports of pesticide poisoning coming from third world countries. And this is particularly related to the role of the chemical companies. These are the pesticide companies, the multinational companies who are producing pesticide. We are talking about pesticides that are toxic, pesticides that are dangerous, that are harmful to the environment, to human beings, and to animals.
The possibility of outright dumping in Malaysia is quite remote because of the control measures undertaken by the government through the Pesticides Board. So, and these measures pertain to mainly 4 basic things with regard to pesticides, sales, use, and so on and so forth. Firstly, question of quality of the pesticides, their efficacy, safe use, and also the acceptable level of residues. Over the years, there's been an increase in the government expenditure on chemicals and pesticides. And this is bringing about a lot of concern, both among the environmental organizations and also among the scientists in the local universities who are involved in agricultural research. What is being questioned is the effects of the use of the pesticides itself, because this is also causing a lot of concern in terms of environmental damage and also a cause of concern to workers who use pesticides. The board is now pursuing and taking steps to draw up so as to really cover the whole range of what needs to be done in order to control and ensure safe use of pesticides in the country. There are, of course, less dangerous control methods for weeds. The use of animals, for example, the use of sheep, as tried in RRI, by RRI, I think has found success. The pesticide board does not function at all in this context. And I think looking back at the history of the Pesticides Act, it took 2 years from 74 to draft the regulation. And then it took another 5 years from then to actually enforce the regulation. And still, the enforcement is at the point of registration and checking on the labeling of the type of pesticide that is sold in the market. So we would feel that the role of the Pesticides Board and even the Pesticides Act is in no way helpful to check the use of pesticides. And after making several representations to the government on the problem of pesticides and misuse of pesticides, we feel that the Pesticides Board should be scrapped. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நான் வந்து மறுபடி நாங்க வந்து கேட்டோம், அவங்க எங்களுக்கு உதவி செய்யறதுனால நாங்க வந்து பத்திரிகையாளர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னோம். As we did not get any attention from the estate staff, we had no alternative but to turn to the media to help us to get our rights. எங்களுக்கு கிடைச்சாகணும்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கோம்.